ஸோ சீனி சாம்பல் செய்யறதுக்கு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். 1 கிலோ எல்லாட்டிக்கு பெரிய ஒரு வெங்காயம்னு சொன்னால் நான் ஒரு 10 வெங்காயம் எடுத்து இப்படி நீட்டாக வெட்டி இருக்கிறேன். 1 கிலோ. இப்போ இந்த வெங்காயத்தை இதில் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் அந்த உப்பை வந்து முதல்ல வந்து வெங்காயத்தில் போடுவடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு போடலாம். பட் நான் வந்து இப்போ தான் இந்த உப்பு போடுறேன். போட்ட அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அவிய விட போகிறேன். ஆனால் இடக்கிட வந்து கிளறி விடுங்க. அப்புறம் 7 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு வெங்காயம். இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 8 நிமிஷம் வதங்க விட போறேன். 12 நிமிஷமா இதுல இருந்து அவிஞ்சோன்னு இருக்கு. இப்போ ஒரு 15 நிமிஷமா இருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வெங்காயம் வந்து எண்ணெய் வந்து நல்லா வதங்கணும், நல்லா அவியணும், நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டாகி இந்த தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகணும். ஸோ நான் வந்து திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வந்து நல்லா அவியோட போகிறேன். ஆனால் இடக்கிட வந்து கிளறி விடுங்க. இப்போ வந்து இன்னொரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. பட் டோட்டலியாக வந்து நான் 20 நிமிஷம் நான் இதை வதங்க விட்டுனான். 20 நிமிஷத்துக்கு பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இருக்குது. நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து எண்ணெய் இருக்குது. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ. நறுவலை அரைச்ச காஞ்ச மிளகாய் இருக்குது. இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். பட் உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் சேருங்கோ. இதில் வந்து 1 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து ரம்பை இருக்குது. இப்படி பீஸ்ன்னு சொன்னால் நான் ஒரு 10 ரம்பை பீஸ் போடுறேன். இப்போ இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. 3 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பழப்புளி இருக்குது. ஆகலம் திக்கான புளியில் 3 டேபிள் ஸ்பூன் அல்லாடிக்கு 45 மில்லி பழப்புளி இருக்குது. இதையும் இதில் விடுங்க. இப்போ வந்து சீனி இருக்குது 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். மீடியம் ஹீட்லேயே திருப்பி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நாங்கள் இதை அவிய விடுவோம். இடக்கடை வந்து கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குது. இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த 10 நிமிஷத்துல திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வதங்க விட போறேன். இப்போ இன்னொரு 5 நிமிஷம். ஸோ டோட்டலியா வந்து 10 நிமிஷமா இதுல இருந்து அவிஞ்சோன்னு இருக்குது. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நான் அடுப்பை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். கூட்டி வைக்காதீங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் மாசி இருக்குது. நான் வந்து இந்த மாசி கருவாடு எடுத்து 15 நிமிஷம் தண்ணியில் நனைய வச்சுட்டு நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். 30 கிராம் வருது. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் போடுங்க, இல்லாட்டி போட தேவையில்லை. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. போட்டுட்டு இனி மூடாமல் ஒரு 20 நிமிஷம் மீடியத்துலேருந்து ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன். இடக்கடை வந்து கிளறி விடுங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கி பிரண்டு வரணும். ஸோ இப்போ டோட்டலி 15 நிமிஷம் ஆயிருக்குது. இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் விட போகிறேன். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. டோட்டலி வந்து நான் 20 நிமிஷம் நான் இதை வதங்க விட்டேன். நான் சொல்கிற டைமுக்கு உங்களுக்கு இப்படி நல்லா வதங்கி இந்த இப்படி வர ஆட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்கோ. இந்த சீனி சாம்பல் வந்து செய்து முடிஞ்சது. நான் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் புட்டு, இடியப்பம், ரோஸ் பான், விருப்பமான இதோட நீங்கள் வந்து செய்து சாப்பிடலாம்.